ஏகன் உண்மை தூதரை யானபியை அரசுலையா ஹபீபையா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம். பாவங்கள் தீர்க்கும் பயகம்பரே பணிவுடன் வீரமும் நிறைந்தோர் நீரே பாந்தம் மிகும் பாசம் கொண்டோரே பாந்தம் மிகும் பாசம் கொண்டோரே ஏகன் உண்மை தூதரே யானபியை அரசுலையா ஹபீபையா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம். வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஆழ்கடல் போல ஞானம் நிறைந்த அருமை நபிகளின் புகழ் பாட அருமை நபிகளின் புகழ் பாட வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஆதியின் தூதாய் புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணிந்து நேர்மை விளங்கிட அறம் காத்து அற்புதமான அறவுரை மூலம் அகிலத்தில் தீனை வளர்த்தாரே அகிலத்தில் தீனை வளர்த்தாரே வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட அருளை பொழியும் மறையேந்தி அல்லாஹ் வழங்கிய நெறியேந்தி இருளை மடமையை அழித்திடவே இரவும் பகலும் உழைத்தனரே இணையில்லாத வாகை சூடி என்றும் சுடராய் திகழ்கின்றார் என்றும் சுடராய் திகழ்கின்றார் ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது கடமைகள் ஐந்தை காட்டினரே கருணை வாழ்வை நாட்டினரே திறமாய் பேதம் ஓட்டினரே திறமை ஞானம் ஊட்டினரே தேசம்
எல்லாம் தந்தனரே. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆனந்த கூத்து நானாட பார்த்து ஊரந்தானே ஊரும் தேனூத்து நான் மாலை சூட நாள் மாறையா ஆதாரம் நீதான் வீராரியா பட்டி தொட்டி மேளம் கொட்டி முழங்க தொட்டு விடு நாணம் விட்டு விலக சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே அத்திமர தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே சுத்து சொகம் யாரும் நீதாய் சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே அத்திமர தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே நாமும் போமா பாராளும் ஜோடி நாம் என்று பாடி ஊராரும் நாளும் வாழ்க்க வாழ்வோமா நீரின்றி வாழும் நீனேகம்மா நீன்றி நானும் வீண்டானம்மா கட்டிலறை பாடம் தாரேன் மானே கட்டளையை போடு சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே அத்திமர தோப்பிலே ஒத்திகையை கேக்குதே அத்த மகனே சொத்து சொகம் யாரும் நீதான் சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே அத்திமர தோப்பிலே ஒத்திகைய கேக்குதே
விண்ணகமும் மண்ணகமும் வியந்துரைக்க வந்துதித்த அண்ணலான நபிமகளார் அருமையான பாத்திமா பாத்திமா அன்னை பாத்திமா. விண்ணகமும் மண்ணகமும் வியந்துரைக்க வந்துதித்த அண்ணலான நபிமகளார் அருமையான பாத்திமா பாத்திமா அன்னை பாத்திமா. பெண்களுக்கு கண்மணியாய் பெரியவர்க்கு விண்மணியாய், பெண்களுக்கு கண்மணியாய் பெரியவர்க்கு விண்மணியாய், பண்பிருக்கும் நன்மணியாய் பாருயர்க்கும் பாத்திமா 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 அன்னை பாத்திமா. செங்கதிரோன் பொற்குழம்பை சிந்த வந்த வெள்ளி காலை, செங்கதிரோன் பொற்குழம்பை சிந்த வந்த வெள்ளி காலை, மங்களமாய் வந்துதித்த மாமணியே பாத்திமா 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 அன்னை பாத்திமா. கடிசிறக்கும் வேந்தரெல்லாம் கணவராக காத்திருந்தும், கடிசிறக்கும் வேந்தரெல்லாம் கணவராக காத்திருந்தும், வெடியரான அலிப்புலியை ஏற்று வந்தீர் பாத்திமா 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 அன்னை பாத்திமா. தங்கும் புகழ் அன்னையர்க்கும் தங்கமான தங்கையர்க்கும், தங்கும் புகழ் அன்னையர்க்கும் தங்கமான தங்கையர்க்கும், தங்கமான மங்கையர்க்கும் தங்கையான பாத்திமா 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 அன்னை பாத்திமா. கோதுமையை கையறைக்க கோபுரையை நாவுரைக்க போதும் என்ற பொன் மனத்தால் பொலிவடைந்தீர் பாத்திமா 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 எங்கள் பாத்திமா பாத்திமா. வந்தாச்சு தல தோரணம் கட்டுங்கடி, ஒரு பூரண கும்பம் வச்சு கொட்டு மேளத்தை தட்டுங்கடி. புது மாப்பிள்ள வந்தாச்சு நல்ல தோரணம் கட்டுங்கடி, ஒரு பூரண கும்பம் வச்சு கொட்டு மேளத்தை தட்டுங்கடி.
காத்து கிடந்தால் என்றைக்கு இன்பமில்லை. உள்ள மானத்தை விட்டு உள்ளங்கள் கெட்டு வாழ்ந்திட தேவையில்லை. என் காலத்தை எண்ணி காத்து கிடந்தால் என்றைக்கு இன்பமில்லை. உள்ள மானத்தை விட்டு உள்ளங்கள் கெட்டு வாழ்ந்திட தேவையில்லை. சொன்னாங்க புத்திமதி முன்னால, நாம அதை எண்ணாம வாழ்ந்திருந்தோம் ஒன்னால. கையில் சக்திகள் இருக்கு, இனி இன்னும் தாமதம் எதுக்கு? கையில் சக்திகள் இருக்கு. இனி இன்னும் தாமதம் எதுக்கு? நம் முன்னால் உள்ளது எல்லாம் நல்லது, முன்னேறி துணிஞ்சு. புது மாப்பிள்ளை வந்தாச்சு, நல்ல தோரணம் கட்டுங்கடி. ஒரு பூரண கும்பம் வச்சு கொட்டு மேளத்தை தட்டுங்கடி. இழசனங்க மெச்சும்படி. Saya bilang kepada hari untuk menerapkan anak saya Raja Bang dari Kashmir dengan kemudian mendapatkan masternya 100%. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل في الصور سعادة البشر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أولي الفضل العظيم. Para hadirin dan hadirat sekalian, sesungguhnya satu nikmat yang besar telah digunakan Allah SWT pada hamba-Nya itu menikah bagi menjauhkan maksiat yang besar yang dilarang oleh Allah SWT supaya jangan melakukan itu zina. Firman Allah Ta'ala, "Fankihu ma taba lakum minan nisa masna wa thulatha wa ruba', fa in khiftum alla ta'dilu fawahidah." Maksudnya, bernikahlah kamu dengan siapa yang kamu berkenan daripada perempuan 2, 3 atau 4. Kemudian jika kamu bimbang tidak akan berlaku adil, maka bernikahlah dengan seorang sahaja. Sabda Rasulullah SAW, "Man haba fitrati falyastasin bisunnati, wa inna min sunnati nikah." Artinya, barang siapa kasih mengikut agamaku, maka hendaklah ia beramal dengan perjalananku, dan setengah daripada perjalananku ialah bernikah. Junjungan besar kita Nabi Muhammad SAW sangat menyuruh umatnya supaya bernikah, kerana dalamnya ada mengandungi faedah yang banyak lagi sangat besar bagi kebahagiaan hidup dan pergaulan manusia di bumi Allah ini. Hasil pernikahan itulah yang menyebabkan bertambah ramai bilangan manusia, iaitu daripada seorang menjadi sebuah keluarga, kaum kerabat, kemudian menjadi sebuah masyarakat makmur dan mewah. Sabda Rasulullah SAW, "Tazawwaju wa la tuqaddiru fa inna Allaha la yuhibbul zarqin wa la zawaqat." Maksudnya, menikahlah kamu dan janganlah kamu bercerai. Allah tidak kasih kepada laki-laki dan perempuan yang hanya mencari kelezatan yang secara haram. Sabda Rasulullah SAW lagi, "Raka'atan minat tazawwaj afdalu min 70 raka'atan min al-'azm." Maksudnya, 2 rakaat sembahyang orang menikah itu lebih besar pahala daripada 70 rakaat orang menikah. Allah Ta'ala menentang manusia supaya hidup di dunia ini berjodoh di antara laki-laki dan perempuan. Oleh itu satu peraturan yang lengkap dan kemas, lagi baik dan lebih sempurna daripada perjodohan haiwan dan tumbuhan yang diadakan. Allah Ta'ala juga mencipta manusia dalam bentuk yang sebaik-baik dan dikurniakan padanya akal fikiran, timbang rasa, sopan santun, budi pekerti yang lebih mulia daripada makhluk lain. Jelas agama telah menerangkan bahawa kaum perempuan telah dicipta oleh Allah itu untuk fungsi dan teman hidup bagi kaum laki-laki. Di samping itu pula kaum perempuan ada baginya hak yang wajib disempurnakan oleh kaum lelaki itu suami. Begitu juga bagi kaum laki-laki ada punya hak dan tanggungjawab yang wajib ditunaikan oleh kaum perempuan iaitu isteri. Agama Islam telah mengatur perbezaan tanggungjawab kewajipan di antara suami isteri, manakala pihak suami diserahkan kepadanya untuk mengamal kehidupan dan nafkah, sementara isteri diserahkan kepadanya untuk mentadbir hal luar rumah tangga, mengasuh, mendidik anak-anak, menjaga kebersihan, mengemas dan menyediakan keperluan makan dan minum dan pakaian berpatutan. Sabda Rasulullah SAW, "Kullu nafsin min bani Adam yusad
Farrujula sayyidu ahlihi wal mar'atu sayyidu baitiha. Artinya, tiap-tiap seorang manusia menjadi pemimpin, menjadi ketua. Suami ketua mengawal istrinya, manakala istri pula menjadi ketua mengawal rumah tangganya. Aku qauli hadza astaghfirullahalazim li wa lakum wa lisairil muslimin wal muslimat wal mu'minin wal mu'minat al ahya'i minhum wal amwat. Fastaghfiruhu innahu huwal ghafurur rahim. Saya nikah akan nikah dengan duit Raja Banu binti Muhammad nikah sama Allah. Aku nikah akan nikah dengan Raja Banu Alhamdulillah. Ya Allah, jadikan hati kedua pengantin ini bina-bina dan kasihkan Tuhan. Pada mereka kita hidayah menuju ke jalan keamanan dan keselamatan. Ya Allah, ya Baki, teguhlah mereka berdua dalam kehidupan aman dan makmur. Ya siapkan hati setiap kali menghadapi dugaan. Jadikanlah mereka sentiasa bersatu hati dan bersepahaman. Pada mereka berdua anak yang saleh dan kita laki-laki dan perempuan. Yang kehadapan. Ya Allah, ya Rahim, melimpah ke atas mereka berdua nikmat rezeki dan kekekalan. Pelihara diri mereka daripada daya syaitan. Jaga kepada mereka berdua sifat yang mewasakan budi pekerti dan kesepanan. Tunaikanlah segala maksud dan kita kami dan juga pengantin yang dirahimkan. Ya Sattar, ya Ghaffar, jadikan perhimpunan kami ini perhimpunan yang dirahmati dan perusahaan kami sudahnya perusahaan yang diperlindungi. Dan daripada kami balak dan kezaliman. Limpah ke atas kami kesenangan dan kemewahan. Ya Hanan, ya Manan, selamatkan agama kami, iman kami, tauhid kami, ma'rifah kami, tawadan kami, jiwa kami, keluarga kami, saudara-mara kami dan sahabat-sahabat kami. Rabbana atina fid dunya hasanah wa fil akhirati hasanah wa qina azabannar. Wa sallallahu alaihi wa ala alihi wa sahbihi wa sallam. Walhamdulillahi rabbil alamin. Taqabbalallahu minkum innahu yuhibbul taqabbal ya karim. Kepas kita bagi yang kemudian dia mengadu kepada mahkamah syariah dan apabila Sadiq Anwar itu di sisi mahkamah syariah dan dia memberi mahkamah syariah yang menerima bagi pihak saya RM1, maka pada ketika itu talaklah dia dengan cara talak.
عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. آمين. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. آمين. اللهم صل وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم. آمين. وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها يا الله تعالى الدرجات وتجعلنا بها من شفاعة اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا اللهم صل وسلم وسلم الإحسان والإحسان ربنا اغفر لنا ورحمنا إنك أنت الغفور الرحيم اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا إنك على كل شيء قدير وصلى الله على سيدنا محمد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. تقبل الله. நீங்கள் இருவரும் என் நலமும் தரும் இந்நன்னாளில் பல்ல அரங்கிலும் சிறந்த இல்லறம் நடத்த தொடங்கியிருப்பதை நாங்கள் அறிந்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றபடி அன்பும் ஒழுக்கமும் அமையப்பெற்ற இல்லற வாழ்க்கையே சிறந்த பண்பும் நிறைந்த பயனும் தருவதாகும். ஆகையால் மேலே கூறிய நன்மொழியை பொன்மொழியாக போற்றி இன்று முதல் நீங்கள் இல்லறம் நடத்த வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அறிவும் ஆற்றலும் அமைந்த அன்பரே, உனது வாழ்க்கை துணைவியுடன் நீர் இல்லறம் நடத்துந்தால் அவ்வாழ்க்கையின் இடையே நிகழும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மனம் மாறுபடாமல் வாழ்வீராக. அன்பு மொழி பேசி ஆதரவுடன் உமது மனையாளை மனம் கோணாதபடி நடத்துவீராக. கற்பின் அலங்காமல் பொறுப்பின் செல்வியே, உனது வாழ்க்கை துணைவருடன்
இல்லறம் நடத்துங்கால் அவரிடம் அன்பு காட்டி இன்ப மொழி பேசி பணிவும் பொறுமையும் கொண்டு பண்பு மாறாத உத்தம பத்தினியாக வாழ்வாயாக. இன்ப நலங்கமலம் அன்பு மன காதலர்களே, நீங்கள் இருவர் எத்தொழிலை செய்தாலும் 2 கண்களும் ஒரு பொருளையே பார்ப்பது போல மனம் ஒருமித்து செய்வீர்களாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீடிய ஆயுளும் நிரம்பிய செல்வமும் நல் மக்கள் பேரும் தந்து நீடு
மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. ஆதியிலே தோன்றி வந்த தந்தை நபி ஆதமும் ஹவ்வாவும் போல வாழ்க. ஜோதிமேவும் காபாவை தந்த நபி இப்ராஹிம் சாரா போல வாழ்க. நீதியான நேர்மை வழி வந்த, நீதியான நேர்மை வழி வந்த நேசமோங்கும் அன்பு தம்பதிகள் வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. திறமையோடு அழகு சேர்ந்த செம்மல் நபி யூசுஃபும் ஜுலைஹா போல வாழ்க. பொறுமை சேர்ந்த அருமை வாய்ந்த நாதர் நபி அய்யூபும் ரஹிமா போல வாழ்க. கரையில்லாத தீனை கேணுகின்ற, கரையில்லாத தீனை கேணுகின்ற காந்தமோங்கும் அன்பு தம்பதிகள் வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. இறைவனோடு உரை புரிந்த மேதை, இறைவனோடு உரை புரிந்த மேதை நபி மூசாவுடன் கபுரா போல வாழ்க. அறம் செழிக்க உலகம் எல்லாம் ஆண்ட நபி சுலைமானும் பல்கீசும் போல் வாழ்க. மறை உணர்ந்து இறைவழி நடந்து, மறை உணர்ந்து இறைவழி நடந்து மார்க்கம் பேணி அன்பு தம்பதிகள் வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. இறுதி நபி உலக நபியான, இறுதி நபி உலக நபியான நபிநாத கதிஜா ஆயிஷா போல் வாழ்க. உறுதியான உண்மையான வீரர் பெரும் வீரர் அலி பாத்திமா போல் வாழ்க. நிறைந்த வளம் நீடு நலம் பெற்று, நிறைந்த வளம் நீடு நலம் பெற்று
தம்பதிகள் வாழ்க. வாழைச்சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்பு மேலும் குணமக்களே வாழ்க. நீண்டாயுள் நிறைந்த செல்வம் பெற்று, நீண்டாயுள் நிறைந்த செல்வம் பெற்று, இந்த நாளிலத்தில் புகழ் மணக்க வாழ்க. மாண்பு கூடும் சேனலங்கள் ஏந்தி என்றும் மகிழ்வு பொங்கி வளமுடனே வாழ்க. ஆண்டவன் அருள் மழை பொழிந்து, ஆண்டவன் அருள் மழை பொழிந்து, ஆக்கமோங்கும் அன்பு தம்பதிகள் வாழ்க. வாழைச்சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்பு மேலும் குணமக்களே வாழ்க. வாழைச்சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்பு மேலும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இளையருளால் வாழ்க, நமது அண்ணன் நபி ஆசி என்று கூழ்க. நமது அண்ணன் நபி ஆசி என்று கூழ்க. நமது அண்ணன் நபி ஆசி என்று கூழ்க.
கொடுத்தேன் இந்த பூமாலைக்காக. மாலையுடன் திருமாங்கல்யம் சூடி கையணைத்து நல்ல கண்ணோஞ்சலாடி காது குளிர காதல் எனும் கீதை நாளும் படித்தேன். காலம் முழுதும் கண்ணன் போடும் ராதை போல அம்மம்மா கண்ணம்மா ஆசை என்னும் மழை ஓயாது ஓயாதம்மா. அல்லா உன்னாலே படி எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை தீரக்கும் நன்மை தீரக்கும் உயிர் காதல் என்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்லாஹ் உன்னானை படி எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் நன்மை பிறக்கும். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோரை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும், வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும், சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம், சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து, கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து, நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து. நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து. தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். முறையாய் மனிதர்களை ஓர் குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். முறையாய் மனிதர்களை ஓர் குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள்,
மார்க்கம். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். மன்னர் முஹம்மதை ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். மன்னர் முஹம்மதை ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகு முத்திரைகள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகு முத்திரைகள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி